அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதி திராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஏன் பண்ற? மேஸ்திரி. இன்னையில இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. அடங்கொம்மால அடங்கொம்மால யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. குருவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலவுப்பிற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாட்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. இந்த அரசு தற்போது பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 7,000 ரூபாய் உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓஹோ, நான் கேக்குற கேள்வி மூலம் பதில் சொல்லு. ஓஹோ, படிப்பறிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. எது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பதில் சொல்ல கூடாது. அண்ணா பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன், இனிமேட்டு உதயநிதி அவர்களுக்கு தலைவர் இருந்து பதில் சொல்ல வேண்டும். நான் இருக்கேன், அண்ணா விஸ்வநாத அண்ணா இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணா இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம பதில் சொல்லிக்குவோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி படியை அவர் பாடி செய்யணும். நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்ட செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏறாங்க. கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம், பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். ஆனா இதையெல்லாம் கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சருக்கு பதிலா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்காது. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அது அதுக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா? எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள் இப்ப இந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுச்சுங்களே, அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. சார் பாருங்க சார். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க.
செத்து போல தூங்கிட்டு இருக்கார். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. தம்பி படம் உங்களுக்கு பிடிச்சதா? தம்பி சார் தூங்கிட்டீங்களா? செத்துட்டாரு. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இப்ப கவனமா பாருங்க. நான் இந்த டார்ச் அடிக்கும் போது பியூப்பிள்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா கண் இமைகள் மூடாது. விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அப்படியா? அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி தினமும் வரும் அங்கன்வாடி தினமும் வரும் அங்கன்வாடி காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் வரும். 1.5 லட்சத்துல என்ன நீங்க அங்க சூப்பர் சேஃப்டி, சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் கிளன்லினஸ் என்ன அங்க நீங்க கொண்டு வந்துட முடியும்? நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா அது ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1,30,000 ரூபாய் வரும். 1,30,000 ரூபாய் கொண்டு ஒரு பள்ளிக்கு நீங்கள் ஒரு பாராட என்னென்னலாம் செய்வீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தூய்மை பண்ணி செய்வீங்கன்றீங்க, அங்கே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்றீங்க, அப்புறம் அங்கே இருக்கவங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவேன்றீங்க, இவ்வளவு வேலையை நாங்கள் பண்ணுவேன்றீங்க. அப்போ அந்த இவ்வளவு செய்கிறதுக்கான ஒரு நிதி வேணும் இல்லையா? 1 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செய்க கரமான செய்க. உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாமே. உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. காலையில மட்டும் இல்ல 24 மணி நேரம் பாத்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா, செவித்திறன் குறைபாடா, அதை என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம் எனக்கு தெரியல. இல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல ஏன் சொல்ல முடியல? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்பு பண்ணீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை பீ போட்டு ஒளிபரப்பு பண்ணீங்க சார். நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்பு பண்ணீங்க? குடும்பஸ்தர்கள் பார்க்கல? அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம்னு எதிர்கட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது கீழே கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைன்னு சொல்றாங்க. அதற்கு அவர் எதிர்வினையாக எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், காவேரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்ன த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னா கூட முதல்ல போய் நிப்பீங்க. ஆனா காவேரியில தண்ணி வரலன்னா கண்டு கூட மாட்டேங்கிற அர்த்தத்துல நான் சொன்னதை ஆபாசமா திருச்சி உங்க ஏவல் துறை விட்டு என்ன கைது பண்ணி ஜெயில போட பாத்தீங்களே, முடிஞ்சதா உங்களால மிஸ்டர் முதலமைச்சர்? வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், 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 வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இலவச சைக்கிள் தருகிறோம் மாணவர்களுக்கு என்று பட்ஜெட்ல அறிவித்திருக்கிறாங்க சார். அதான் ஏற்கனவே இருக்குது சார். இலவச லேப்டாப் தருவோம் சார், அதுவும் ஏற்கனவே இருக்குது சார். இலவச மின்சாரம் ஐயா, அதுவும் இருக்குதுயா. திருமணத்துக்கு தங்கம், அதுதான் தாலிக்கு தங்கம் கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நாங்க பட்டு புடவை சார், அதுதான் திருமண உதவி தொகை திட்டம் இருக்குது.
ஒரு நிமிஷம், உங்ககிட்ட புதுசா ஏதாவது இருக்கா இல்லையா? புதுசா எந்த திட்டமும் இல்ல. புதுசா ஏதாவது தண்ணி நீங்க என்ன தரீங்க இப்ப? எது இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசா பேர் தெரியுங்களா? ஆற பாவிகளா. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. மாற்றம்னு சொன்னது இதத்தானா? கடந்த ஆட்சி காலங்களில் போடப்பட்ட திட்டங்களுக்கு புதுசு புதுசா பெயரை வைப்பதன் பெயர் தான் மாற்றமா? இது மாற்றம் இல்ல ராசா, பெருத்த ஏமாற்றம். முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அந்த பெருமதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசினால் உடனடியாக கைது. உடனடியாக இது வேற எதுக்கு கைது? தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்னு கைதா? இல்ல, போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களை பேசிவிட்டார் கைது. எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். ஏதோ எண்ணம் திரழுது கனவே. இந்த ஆள தகாத வார்த்தையில திட்டுனீங்களா? இல்லைங்கய்யா. These people hit me badly. Even that I tolerated. Even though they abused me with such a bad words. என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க? ஐயா, அது ஒண்ணு இல்லையா, அவங்க அம்மா இல்லையான்னு கேட்டோம். அத போய் கெட்ட வார்த்தைன்றா போல. அது என்னன்னு சொல்லி தொலைங்களையா? உங்க அம்மா இல்லையா, அதான் கேட்டோம். No. அத கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. ஸ்பீடா தான் சொல்லையா? உங்க அம்மால